நான் உங்க குடும்ப வக்கீல், எல்லாருக்கும் பொதுவானவன். பிரிவினைங்கிற நிர்பந்தம் ஏற்பட்ட இந்த நிலையில பூர்வீக சொத்துக்கள், இந்த வீடு எல்லாத்துக்கும் மொத்த மதிப்பு போட்டு அதை 5 பாகமா பிரிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். அது எப்படி 5 பாகம்? எங்க அப்பாவுக்கு நாங்க வாரிசு 5 பேரு, அதனால 5 பாகம். அகிலா, உனக்கும் பாகம் உண்டுடே. இவங்களா பேசி முடிவு பண்ணிட்டா இது ஒரு முடிவா? பேசி முடிவு பண்ணலம்மா, இனிமே பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். நீங்க படிங்க சார், படிங்களா. இந்த வீட்டை பெரியவர் சோமு எடுத்துக்கிறார். நான் நினைச்சேன் கட்டுக்குள்ள பாலுக்கு போகணும்ல, அதனாலதான். என்ன பெரிய சதி திட்டம் எல்லாம் இருக்கு? சதி திட்டம் இல்லம்மா, மேற்கொண்டு 10,000 ரூபாய் கொடுக்குற. அதானே நான் 20,000 ரூபாய் கொடுக்குறேன். வீட்டை கொடுத்துருவாராமே. கொடுப்பா ஒண்ணுமே பேசாத வச்சலா சீட்டுக்கே அந்த வீட கொடுத்துரும். டே சத்ரு, அப்பனும் பிள்ளையும் வாய திறந்தா ஒரே பேத்தல். சுமாரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு இந்த சொத்துல பங்கிதம் வேண்டாம். அந்த பங்கு எனக்கு வருமா? ஒண்ணு செய்வோம், வீட்டுக்கு குறுக்க 5 சுவர வைப்போம். அத்தனைக்கும் ஒரே வாக்குப்படியா? சார், நீங்களே பேசி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு எனக்கு சொல்லி அனுப்புங்க. அப்புறமா நான் வர்றேன். என்ன ஆள விடுங்க சார். வீடு இருக்கட்டும், நஞ்ச புஞ்ச என்னாச்சு? அது பூகோளவாதியார் தான் கேட்கணும். நகனத்து 120 பவுன் இருக்கு. சரி, 5 பிரிக்க வேண்டியதானே. ஆளுக்கு 24 பவுன் வருது. எனக்கு 2 பொண்டாட்டி, எனக்கு 24 பவுன் தானா? நீ 5 பேரை கட்டிக்க, 120 பவுன் நீயே யார் மதி? திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி பல்ல உடைப்பேன். சும்மா கடா. இங்க யாரியா சோமு? சோமு யாரியா? இவரா? என் கண்ணு உன் மூஞ்சிய பாத்து எத்தனை வருஷம் ஆச்சுடா ராஜா. இப்படி எவ்வளோ பண்றது? உன்னை எவனோ தத்தெடுத்துட்டாராமே. நான் செத்தா போயிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. மகளே மகளே. இது உங்க அம்மாவாடா? நான் தான் சொல்றேன் ஐயா, நான் ஏன் தனியா கேக்குறேன்? சுமாரு கண்ணா, நான் உனக்கு என்னடா துரோகம் செய்வேன்? என்ன இப்படி ஏமாத்தலாமாடா? வாயத்திறது பதில் சொல்றா, பதில் சொல்றா. என்ன மன்னிச்சிருக்கு சார். ஐயா பெரியவரே, என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிக்காதீங்க ஐயா. எனக்கு ஒரே பிள்ளையா, நான் பெத்த பிள்ளைய உங்ககிட்ட கை நீட்டி பிச்சை கேக்குறையா, திருப்பி தந்துருங்க ஐயா. அம்மான்னு சொல்றியே, இத்தனை நாள் எங்க போயிருந்த? ஜெயிலுக்கு போயிருந்தேன். விடுதலை பண்ணாங்க. ஜெயிலுக்கா? எதுக்கு? கொலை பண்ணனே. கொலகாரிக்கு பிறந்தவனா நீ? பெத்த அம்மா உயிரோட இருக்கும்போது அனாதைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியா? உன் உடம்பெல்லாம் பொய்யா? ஐயோ ஐயோ, கிணறு வெட்ட பூரம் படத்த மாதிரி இருக்கே. இது பூதம் தான், எனக்கு அப்பவே தெரியும். ஊர் பேர் தெரியாதவனை தட்டு எடுத்துக்கிறானே, என்ன ஆகுமோன்னு நினைச்சேன். என் புள்ளதான் போய் சொல்றேன். உங்களுக்கு போச்சு. எங்க அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எங்க கௌரவம் இடம் கொடுக்கல சார். அதனாலதான் அனாதைங்கிற பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இவ்வளவு சீக்கிரம் இவங்க வெளியே வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியவே தெரியாது சார். இந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை என்ன சூதாட வச்சிடுச்சு. அதனாலதான் எல்லாத்தையும் காயா வச்சு நான் சூதாடிட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சனா என்னுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டேன். உலகத்துல எதை வேணா விலை கொடுத்து வாங்கிடலாம், அப்பா அம்மாவை தவறுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விலையா கொடுத்து ஒரு இரவலப்பா வாங்கிட்டேன் சார். கிடைச்சதெல்லாம் சுருட்டிட்டு வெளியே கிளம்புறான்னு நினைக்கும் போதுதான் சொந்த அம்மாவே வந்து கெடுத்துட்டாங்க. இப்ப சார் எந்த மாதிரி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறானோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்துக்கே தண்ணி வந்துருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவேன், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசிக்குவேன், என்னையே மாத்திக்குவேன் சார். என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சார்.
என்ன சார் இது பேசவே மாட்டேன்றீங்க? பதில் சொல்லுங்க சார், பேசுங்க சார். இவரை சும்மா விடக்கூடாது, உடனே போலீஸ் போன் பண்ணுங்க. சும்மா நிறுத்தையா, நான் நாயம் கேட்க மாட்டேன் வர போலீஸ் கிட்ட. என்ன வச்சு காப்பாத்த வேண்டிய ஒரே பிள்ளைய நீ பிள்ளைய ஆக்கிட்டா, எனக்கு ஒரு வழி சொல்லு, இல்ல என் பிள்ளைய கூட இருப்பியா? உடனே அவனை வெளியே அனுப்புங்க. நாடகத்துல 2 மணி நேரம் அப்பா வேஷம் கட்டுற மாதிரி இவனுக்கு 20 நாள் அப்பா வேஷம் கட்டதாக நினைச்சுக்க சொல்றியா? முடியலடா முடியலடா. அப்ப எனக்கு என்னையா வழி செய்ய போறீங்க? அவசரப்படாதப்பா, உனக்கு ஒரு வழி செய்யாம உன்னை இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப மாட்டேன். வேண்டாம் சார், நானு எங்க அம்மாவோடய போயிடுறேன் சார். இந்தாங்க சார், நீங்க எனக்கு போட்டது. கொடுத்து திரும்பி வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாதுடா. அது பரிசாகட்டும் இல்ல பாசமாகட்டும். இந்த மாலை அது இருந்த இடத்திலேயே இருக்கட்டும். எங்க அம்மா வந்த இடத்திலேயே தங்கட்டும். பாக பிரிவினை விட்ட இடத்துல நிக்கட்டும். மானே பெரியவரே சொல்லிட்டாரு, நான் இங்க தங்கிக்கிறேன்ப்பா. எனக்கு எங்க ரூம்? நான் எங்க தங்குறது? சாப்பாடு தயாரா இருக்கா? நல்லா இருக்குமா? அவ அம்மா கல்யாணி நர்ஸ் ஒரு கொலைகாரி வந்து நிக்கிறா. நினைக்கிறேன் இவ ஏதோ ஃப்ராட் பண்றா. அப்போ அவ இல்லைங்கிறியா? நிச்சயமா இருக்க முடியாது. நான் போய் சோமாண்ட கிட்ட சொல்றேன். அறிவு கட்டவள எப்படி சொல்வ? அவ்வளவு நிச்சயமா நீ எப்படி சொல்றேன்னு அவன் திருப்பி கேட்டான்னா, பாலுவோட அம்மாதான் நர்ஸு, அவதான் கல்யாணி, அவதான் பொண்டாட்டி, பாலுவும் பிள்ளை சொல்லிட்டு இருக்காதா? ஆமா, இதனால் இதை ஏண்டி மறைச்சேன்னு அவன் உன்னை வெட்டுவான். சோமு முரட அகிலா இருக்கணும், உயிரோட இருக்கணும். கம்மன்று இருக்கேன். வச்சலா, என் கையில நீ ஒரு பொறுப்பு ஒப்படைச்ச. என் கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சார், சாப்பாடு கொண்டு இருக்கிறேன், நீங்க சாப்பிடல கேள்விப்பட்டேன். எனக்கு சாப்பாடு வேண்டாம், போடா. சார், இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் இந்த வீட்டை விட்டு விரட்டாம வச்சிருக்க தெரியுமா? என்ன மாதிரி இன்னொரு அப்பாவிக்கு நீ தத்து பிள்ளையாகி அவனை ஏமாத்த கூடாதுதான்டா. போடா போடா. சார், நீங்க ஆத்திரமா இருக்கிறீங்க. ஆத்திரம் குறைஞ்சதும் சரித்திரம் படிங்க, இதுக்கு பதில் கிடைக்கும். என்னடா சொன்ன? ஒன்னே அப்பா வேணாம்பா. அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்ன போதெல்லாம் கூப்பிடல, இப்ப கூப்பிட்டு என் கோபத்தெல்லாம் அடக்கிட்டேடா. டேய், உன்கிட்ட நேருக்கு நேரா என் கோபத்தை காட்ட முடியல, ஆனா அட்டகாசத்துல மாட்டிக்கிட்டு எல்லாரும் படுற அவஸ்தையை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு. எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன விஷயம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. பூதத்தை வெளியேற்றணும்னா நாமெல்லாம் ஒத்துமையா இருந்தா தானே முடியும். அதுக்காக தான் நாங்க தூது வந்திருக்கோம். அவ அட்டகாசம் எங்களால தாங்க முடியல. வீடோட கூட பார்க்க மாட்டேங்கிறா. கண்ட இடத்துல எல்லாம் பெராட்டியை தட்டுறா. நாக்க பிடிக்கிற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா. விஸ்கு விஸ்குன்னு எல்லா இடத்துலயும் துப்புறா. விரலுக்கு இடையில துப்புறா. மிஞ்சி கேட்டா இந்த வீட்டு தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவா, தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவ, தத்து பிள்ளைய பெத்தெடுத்தவான்னு எழுக மாறையோட ஒரே பல்லவிய பாடுறா. சோமு மாமா, அவன் வந்தாலும் வந்தா 2 பொண்டாட்டியும் ஒண்ணாயிட்டாங்க. 4 பேர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது என்கிட்டயே வந்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சுண்ணாம்புதான் அப்படிங்கிற. சரிண்ணே, இந்த பாக பிரிவினை பேச்சியே நாங்க எடுக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். இந்த கொலகாரி பிரச்சனைக்கு நீங்க தான் ஒரு முடிவு சொல்லணும். மாலி, அவனால இந்த வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதா இருந்தா அவன் இந்த வீட்லயே இருந்து
அப்ப உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாமே. எல்லாரும் இலை போடுமா. உட்காருங்க. நான் பரிமாறே வேண்டாம், நீங்க உட்காருங்க, நானே போடுறேன். அண்ணா நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. பாலுவ அந்த பூதத்தோட அடிச்சு வரக்கணும் தானே? இல்லம்மா, 50,000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த அம்மாவை இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் ஏன் கொடுக்கணும்? நாங்க எல்லாரும் பண்ண கொடுக்குறோம். எப்படியாவது அவ இந்த வீட்டை விட்டு போனா போதும். ஆளுக்கு 5,000 பிரிச்சாலும் 2 கொண்டாட்டிக்கு சேர்த்து 10,000 கொடுக்க நான் தயார். நானும் தயார். அறிவு இருக்கா உங்களுக்கு? சும்மா கிடங்க. 10 காசு கூட நான் தரமாட்டேன். ஈஸ்வரா, என்ன சிவா? ஒண்ணு இல்லப்பா, அந்த ஈஸ்வரனை கூப்பிட்டேன், இவனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு. ஏமா அகிலா, இப்பதானே நமக்குள்ள வேற்றுமையை மறந்து ஒற்றுமையா இருக்கலாம்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், ஒத்துமையா இருப்போம், ஆனா பணம் மட்டும் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? அவ யாரோ? யாரோ இல்ல, பாலுவோட அம்மா. ஐயோ, அவ பாலுவோட அம்மா இல்ல. அம்மா இல்லையா? இல்ல இல்ல இல்ல. தவளே தவளே, உன் வாயாலேயே நீ சொல்ற. என்னது? நீயும் புருஷனுமா சேர்ந்து எதையோ மறைக்கிறீங்க, என்னது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. மரியாதையா சொல்லி நான் விட மாட்டேன். சொல்லு அனுமந்தோ, அம்மா பலியாகிறத பாக்கணுமா? அடா போலாம். யாரும் நகரக்க வந்திருக்கிறது பாலுவோட அம்மா இல்லைன்னு அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க. எப்படி சொல்ற? அவ யாரு? இதுல ஏதோ ரகசியம் இருக்குது, என்ன சொல்லு. என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்கண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு மகா பாவி, பேராசை பிடிச்சவன். ஒரு பெரிய உண்மை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னா. அழுகையை நிறுத்து, விஷயத்தை சொல்லு. அண்ணா, பாலு உங்க சொந்த மகன் தாண்ணா. பணம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு மனசே வரல, இப்ப உண்மையா வருது. எல்லாரும் ஒத்துமை ஆயிட்டோங்கிறதுனால என்ன மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. இந்த போட்டோ குழந்தைட்ட உங்க கையால காட்டு. அண்ணா, இதான் பாலுவோட அம்மா, கல்யாணின்னு பேரு. வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நர்ஸா இருந்தவ. அவளுக்கும் உங்களுக்கும் பிறந்தவன் தான்ண்ணா பாலு. நமக்கு ஏன் வம்பு? உண்மையை சொல்லிடலான்னு சொன்னேன்னா இவர் தான் வேண்டான்னு தடுத்தாரு. நானா சொன்னேன்? இல்ல, இவ திட்டம் போட்டு உள்ள இல்லாத சொத்து நமக்கு வராதா? வேறாத உங்க புத்தி மாதிரிதானே இருக்கும் உங்க திட்டமும். அகிலாண்ட நினைக்கிறபடி நடத்தி வைக்கிறதுக்கு ஆண்டு வேணா அகிலாண்டு சபாடி கேட்டா. பாலு என் பிள்ளைதானா? பாலு என் பிள்ளையா? பாலு என் பிள்ளையா? ஆமா, அது அவருக்கு திக்கமா இருந்திருக்கு. பாலு 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 பாலு. அண்ணா, பால் எங்கேயுமே காணும். பாலு, நீ அண்ணி இல்லடா, என் புள்ளதாண்டா. பாத்தியம்மா பாத்தியம்மா, சோழ கொல்ல பொம்மை மாதிரி வீட்டை பாதுகாத்தா. இப்ப அந்த வேலை முடிஞ்ச உடனே அவர் அந்த பொம்மையை தூக்கி எறிகிற மாதிரி எரிஞ்சுட்டோம்மா. ஆமா அண்ணா, நான் கூட அவரை வேற ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் யார்கிட்டயுமே சொல்லிக்காம வீட்டை விட்டு போயிட்டாரு. நானும் அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஆனா இப்படி ஒரு கொலைகாரியை கொண்டு வந்து நிறுத்தி இவதான் தான் அம்மான்னு சொல்லி ஏன் இப்படி ஒரு நாடகத்தை ஆனான்னு தான் எனக்கு தெரியல. போடா முட்டாள், சரித்திரத்தை ஆதாரமா வச்சிருக்காண்டா அவன். புரியலையா? டேய், ஒத்துமை இல்லாம இருக்கும் போதாண்டா அண்ணிய வீட்டுக்குள்ள வந்து நுழைய முடியும். அதையே மாத்தி சொன்னா நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காகத்தாண்டா அந்த அம்மாவை இந்த வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கான் அவன். அப்போ அந்த முரட்டு பொம்பளை யாரு? வேற யாரும் இல்லைங்க, எங்க அம்மா தாங்க. ஆமாங்க, ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த எங்க அம்மாவை இப்படி ஒரு நாடகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னாருங்க.
வீடு ஒத்துமையானா போதுமேன்னு நானும் சம்மதித்தனுங்க. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அச்சலா அச்சலா, உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கேன். பாலுவோட விருப்பப்படி. என்னங்க அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? மாப்பிள பாலு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு அந்தமான்ல வேலை கிடைச்சு போச்சு. இந்நேரம் அவர் கப்பல் ஏறி இருப்பாரு. துறைமுகத்தை அவர் இறக்கி விட்டு தான் நான் வந்திருக்கேன். உடனே அவனை நிறுத்தி ஆகணும்டா. இட் இஸ் டூ லேட். முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. ஏறுங்க வண்டியில வாங்க. கம் ஆன், லெட்ஸ் கோ.